நீ வீழ்ந்த நான் என்ன பண்ண முடியும்? கையகி வைக்க அடிச்சல நான் அடிப்பேன். அடிச்சல நான் அடிப்பேன். நான் வந்து நீங்க என்ன தெரியாது. நான் பேசுவேன். மனு கொடுக்கிறதுக்கு உனக்கு என்ன வேலைங்க? மனு கொடு. மனு கொடுத்துதான் வாங்கல. யாரும் சண்டை போடல. தயார் பண்ணிடுவோம். தயார் பண்ணி எல்லாம் புட்டாச்சு. நடவடிக்கை வாங்க. அப்படி இன்னும் மனு கொடுக்கலங்க. எனக்கு கொடுப்பாங்க. அமைதியா இருக்கு. அமைதியா தான் இருக்கேன். ஏன் பண்ண சண்டை போடுறீங்க? அமைதியா தான் இருக்கேன். என்ன பண்ண போற? நீ விட்டா அடிச்சேங்க. எவ்வளவு தப்பு தெரியுமா? நீ அடிச்சது நீ நீ அடிச்சிருவியா? நீ அடிச்சிருவியா? நீ என்ன ஆமா 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 இல்லன்னு சொல்லியே. தப்பு இல்லைங்க. முன்னூத்தி 38 ஏக்கரா சார். 1-2 இல்ல. இல்லீகலா இந்த ஆற்காடு தாச பட்டா கொடுத்து வந்து போலீஸ கைப்பிள்ள போட்டுக்கிட்டு இவ்வளவு விவகாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஊர்ல. போடுங்க இந்த விஷயத்த பெருசாங்க. யாராவது சொன்னார குண்டாஸ்ல போட்டு சொல்லுங்க. குண்டாஸ்ல சாத்தூர்ல வந்து 338 ஏக்கரா 1916 ஏரிஸ்ல இருக்கு சார். ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு அதை வந்து 83ல அனுபவ ரீதியா தப்பிதமா வந்து பட்டா கொடுத்துட்டாங்க. அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் மனு கொடுத்துருக்கேன் கலெக்டரேட்ல. இன்ன வரைக்கும் அந்த கடிதத்து மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நீங்க என்ன பண்றாங்க? 1983 யூடிஆர்ல அனுபவ ரீதியில பட்டா கொடுத்துங்க எந்துதான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறாங்க. நான் வந்து கலெக்டர்கிட்ட வந்து மனு வச்சு கேட்கறேன். எப்படிங்க வந்து நீங்க வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல பட்டா கொடுத்துக்கிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட வந்து பட்டா கொடுக்க வழிவகை இல்லை அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இப்ப ஆற்காடு தாசில்தார் வந்து 11 வீடு அங்க கட்டின்னு இருக்காங்க. அரசே இந்த தவறு பண்ணும்போது தனி மனித ஒழுக்கம் எங்க இங்க இருக்கும்? தனி மனித ஒழுக்கம் இருக்குமா? இங்க உள்ள போய் நான் மனு கொடுத்தேன். எனக்கு வந்து இந்த அக்னாலஜ்மெண்ட் தரமாட்டேன் அப்படின்னு. ஆமா, அதை கேட்க போய்தான் VO1 எனக்கு வந்து 2 ஆபீசர். VO1 சம்பந்தம் இல்லாதவரு அவர் வந்து என்ன அடிக்க அடிச்சாரு. பேர் தெரியாது. VO1 இங்க இருப்பாங்க. எங்க அடிபட்டு இருக்கு? இந்த பாருங்க, கண்ணு இல்ல, கண்ணாடியிலே குத்திட்டானுங்க. அவங்க சொன்னா கீழே வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன் சார் நான் கீழே விழுவுனா? கீழே வந்து அடிபட்டது கீழே எல்லாம் இல்ல சார். அவன் அடிச்சதுனால தான் சார் எனக்கு கண்ணுல ரத்தம் வந்தது. இப்பதான் சொல்றாரு ஒருத்தர், கேட்டீங்களே நீங்க போடணும் அப்படின்னு. போலீஸ்ல சொன்னீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? போலீஸ்க்கு போறதுக்கு இப்போ தாசில்தார்கிட்ட புகார் பண்ணிட்டேன்.